இந்த புத்தாண்டில் என்னென்ன திட்டங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட இந்த புத்தாண்டில் நாம் ஒரு புதிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடும். என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்கி சேர வேண்டும் என்று நாம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். அல்லது தேவனோடு இன்னும் நெருங்கி நடந்து அவருடைய வார்த்தையை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கலாம். இப்படியாக பலவிதமான எண்ணங்கள் நமக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த புத்தாண்டிலே நாம் ஒரு காரியம் நாம் மறக்கவே கூடாது. என்னவென்றால், தேவன் நம்மளோடு எப்போதும் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு பிரிகிறது கிடையாது. ஆகையால் எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்படாத ரொம்ப வருது, திடீர்னு ரொம்ப வருது. ஓகே, இந்த புத்தாண்டில் நாம் அநேக தீர்மானங்கள் நாம் வைத்திருக்கலாம். அதனால் அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஒன்றும் வேகமாக ஆகையால் இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இயேசு கூடிய சீக்கிரத்தில் வருவார் என்று அவர் வாக்குறுதி சொல்லுகிறது. என்னவென்றால், வேதமும் வண்ணமாக தான் சொல்லுகிறது, தேவன் கூடிய சீக்கிரத்தில் வருவார் என்று. சமயத்தில் என்னுடைய எண்ணத்தில் என்ன தெரியுமா போவோம், என்னடா எப்பப்பா அப்போஸ்தலர் பவுலோட காலங்கள்லேருந்து இன்ன வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு வராங்க, இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு, இயேசு. ஆனால் வந்த பாடம் காணுமே, இன்னும் உட்காந்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு கூட நான் சமயத்தில் நினைப்பது உண்டு. ஆனாலும் கூட அவர் வருகிறது நிச்சயம். நிச்சயமாக அவர் வருவார். நிச்சயமாக அவர் வந்து அவரோட பிள்ளைகளை எல்லாரையும் அழைத்து செல்வது உண்மை. ஆகையால் இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே ஒரு காரியத்தை நாம் மறந்துடவே கூடாது. நாம் எப்போதும் தேவனோடு நெருங்கி நடக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே எப்போதும் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரொம்ப மௌனமா இருக்கீங்க. நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சரி, யாராவது வாசிக்க 5வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 4:5. எடுத்தவர்கள் சட்டுன்னு வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்குள் தெரிந்து இருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்க, அப்ப கடைசி காலங்கள்ல ஆண்டவர் கூடிய சீக்கிரத்தில் வருவார் என்பது நிச்சயம். அதே சமயத்தில் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாம் குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் நல்ல தீய குணத்தை எல்லாத்தையும் ஒதுக்க தள்ளி போட்டுட்டு நல்ல குணத்தோடு நாம் வாழ்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. யோவான் 14:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க பார்ப்போம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் நீங்க கலங்காதபடி இருங்க, ஆண்டவர் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கும் வேளையில கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாக செய்வார். அதனால நாம் நல்ல எண்ணத்தோடு நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மளுக்கு அநேக பகையர்கள் உண்டு இல்லைங்களா? நம்மளுக்கு விரோதமாக பேசுறவர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு எதிர்ப்பாக பேசுறவர்களும் இருப்பாங்க. அது ஓட்டை இது ஓட்டைன்னு ஓட்டையை கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாம் இருக்குது, ஒரு மனிதர்களுடைய எண்ணத்தில் இது எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையாகப்பட்டது என்ன சொல்கிறது? யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காது, நம்மளுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அப்ப ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால், எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஆட்கள் நம்மளை அனாவசியமாக பேசுறாங்கன்னா, ஆட்கள் நம்மளை நல்ல பாதையில் நடந்து கொண்டு வருகிற நம்மளை
பார்த்து இவ்வண்ணமாக சொல்கிறார்களே என்றெல்லாம் நாம் நினைப்போம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தையாகப்பட்டது எப்போது நாம் கலங்காதபடி நாம் நேர்மையாக நடக்கும் வேளையில கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நம் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஓகே, சரி. முதலாவது, நாம் எல்லாருமே மரணம் என்று நாம் எல்லாருக்கும் அது இருக்கிறது. நாம் அதிலிருந்து நம்ம தப்பித்து போகவே முடியாது. ஒரு சமயத்தில் நாம் யோசிக்கலாம், இந்த மரணத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்று. எப்படி தப்பிக்க? அது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்ம சந்தித்துதான் ஆக வேண்டும். அதனால மரணத்தை குறித்து நாம் பயப்படவே கூடாது. என்ன ஒண்ணு, கண்ணை மூடுவோம், ஜீவன் போயிடும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது இந்த மரணம் என்று சொல்லும் வேலையில. அதனால இந்த மரணத்துக்கு நாம் எதிர்ப்பு செய்யவே முடியாது. நான் எதிர்த்து நிற்கிறேன், நான் வரமாட்டேன்னு நம்ம சொல்லவே முடியாது. மரணம் எல்லாத்தையும் சந்திக்க கூடும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த மரணமாகப்பட்டது பிரிவினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம் குடும்பத்தை விட்டு பிரியலாம், நம் சகோதர சகோதரிகளை விட்டு பிரியலாம், நம் தாய் தகப்பனை விட்டு பிரியலாம். இந்த பிரிவினை என்பது கொஞ்சம் வேதனை தான். இதுல யாருமே இல்லை என்று சொல்லவே முடியாது. இந்த பிரிவினை என்பது கொஞ்சம் வேதனை தான். ஆகையால் இந்த பிரிவினையாகப்பட்டது நம்மளுக்கு சமயத்துல ரொம்ப உயிரோடு இருக்கிறவங்க நினைப்பாங்க, என்னடா இவ்வளோ காலமாக நம்ம இருந்தோம், இப்போ திடீர்னு பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்ற இந்த நினைவு எல்லாம் நம்மளுக்கு வரக்கூடும். ஆனாலும் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம், எதற்கும் நாம் பயப்படாதபடி நாம் வாழ வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதனால எப்போது நம்ம எடுக்க வேண்டிய வசனம் அந்த ஒரு வசனம் தான், எரேமியா 29:11. அது யாராவது வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானக்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, இங்க நம்மளுக்கு தேவன் நலமான காரியங்களை நல்ல திட்டத்தோடு அவர் வைத்திருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் யாருக்கும் எதிர்ப்பாக நிற்கவே மாட்டார். யாருக்கு அவர் எதிர்ப்பாக நிற்பாருன்னா, தீமை செய்கிறவர்களுக்கு, தீமையான காரியங்களை செய்கிறவர்களுக்கு அவர் கொஞ்சம் விலகி நிற்பார். ஆனா அவர் எப்போதும் நன்மை செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேட வேண்டும். எப்படி தேடுவீங்க சொல்லுங்க பாப்போம், எப்படி தேடுவீங்க? ஜெபிக்கிறது ஒரு வகையில. ஆனா முக்கியமாக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேட வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்காக நாம் காத்திருந்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நம் வாழ்க்கையிலே செய்வார். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்போதும் அவரோடு நெருங்கியே நாம் இருக்க வேண்டும். பாருங்க, காலையில எழுந்திருக்கும் பொழுது என்ன நினைப்பீங்களோ தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில எழுந்திருக்கும் போதே இயேசுவேன்ட்டு தான் நான் எழுந்திருப்பேன். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் நம் தேவனை தேடுகிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது காரியமாக, எப்போதும் நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். பைபிள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை வாசிக்கும் வேலையெல்லாம் தேவன் நிச்சயமாக நம்மளோடு பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். நாம் வாசிக்கும் போதெல்லாம் நிச்சயமாக ஒரு வசனம் மூலமாக அவர் பேசுவார். அதனால எப்போதும் அவரோடு நெருங்கி நம்ம நடப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. என்ன ஒண்ணு, நம்ம எரேமியா 29:11 அவர் சொல்கிறார், அவர் நம்மளுக்கு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். நல்ல திட்டங்கள் என்றால் நம்மளை அருமையாக அவர் பாதுகாப்பார். நாம் எங்கேயாவது தவறான பாதையில போனாலும் கூட அவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ரொம்ப மௌனமா இருக்கீங்க.
அவர் எப்போதும் நம்மளோடு இருக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அதனாலதான் எப்போதும் அவரை நாம் தேட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவதாக எப்போதும் அவருடைய வார்த்தையை வாசிங்க. அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க 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 நிச்சயமாக அவர் நம்மளோடு பேசுவார். மூன்றாவதாக எப்போதும் அவரோடு நெருங்கி நடக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நான் சொன்னது போல நாம் எழுந்திருச்ச உடனே இயேசுவே என்று சொல்கிறோம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் என்றால், நாம் தேவனோடு நெருங்கி இருக்கிறதே அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். நாம் தேவனோடு சேர்ந்து இருக்கும் வேலையில தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுவதற்கு சுலபமாக இருக்கும். எப்படி பேசுவார் என்றால், வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம்மளோடு பேசுவார், நிச்சயமாக பேசுவார். ஏதாவது ஒரு வசனம் மூலமாக அவர் பேசுவார். அதனால் எப்பொழுதும் மறந்துடாதீங்க, அவர் செய்த நன்மைகளை மறக்கவே வேண்டாம். சரி, இப்பொழுது நாம் 2026 வருடம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இந்த புதிய வருடத்துல நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது 2025 அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம நினைத்து பார்ப்போம். எப்படி நம்மளை பாதுகாப்பு கொடுத்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் உருவ போற சமயத்துல அவர் கை கொடுத்து தூக்குற தேவராக இருக்கிறாரு. எத்தனை முறை நாம் தவறான வார்த்தைகளை பேசுகிற பொழுது அவர் நம்மளை மன்னித்து அவர் அரவணைத்த தேவனாக காணப்படுகிறார். அப்ப இவ்வளோ நன்மையான காரியங்கள் அவர் செய்ததை நாம் மறக்கக்கூடாது. நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் இயேசு செய்த காரியங்களை நாம் மறக்கவே கூடாது. அதனால் அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் அவரோடு நெருங்கி நடப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் மறக்கவே கூடாது. அதனால நம்மளோட வாழ்க்கையில ஒரு புதிதான மாற்றம் தேவை. இந்த புத்தாண்டுல நம்மளோட வாழ்க்கையில புதிய காரியங்கள் தேவைப்படுகிறது. என்ன புதிய காரியங்கள்? நம்மளுடைய பழைய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். அருமையானவர்களே, இங்க பாருங்க, நான் அன்னைக்கு பிரதர் பிரான்சிஸ் லீனா வீட்டுக்கு நாங்கள் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க மனைவியாட்ட ஒரு வார்த்தை சொன்னது என் மனசை ரொம்ப தொட்டது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வாழ்க்கை இந்த புத்தாண்டுல நம்ம வாழ்க்கை மாறப்பட வேண்டும், ஒரு புதிய காரியம் ஆண்டவர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் மனசுல என்ன டக்குன்னு பட்டது என்ன தெரியுமா? ஆமா, நம்ம வாழ்க்கையில எப்போதும் ஒரு மாற்றம் தேவை. சமயத்துல சில பேர் ஒரு மாற்றம் இல்லாதபடி 4 வருது நம்ம ஓடுவோம், அப்படியே அந்த 4 நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அவங்களோட வாழ்க்கையில என்ன சொல்றாங்க? ஒரு மாற்றம். அப்ப ஒவ்வொரு வருடமும் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் தேவை. ஒரு மாற்றங்கள் வந்துட்டு போகும். ஆனால் நம்ம வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நீங்க எடுத்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில் என்று சொல்லும் பொழுது நான் இயேசுவோடு அதிகமாக நெருங்க வேண்டும். அதுதான் என்னோட வாழ்க்கையின் திட்டங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருங்கி நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நெருங்கி நடக்க வேண்டுமானால் அவருடைய வேதத்தை தான் நான் வாசிக்க வேண்டும். இரண்டாவது, நான் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, அவரோடு நெருங்கி நான் உறவு கொள்ள வேண்டும். இந்த உறவு தான் நம்மளுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆகையால் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் மறக்கவே கூடாது. எவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு செய்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நீங்க உழுவ போற சமயத்துல அவர் கை கொடுத்து தூக்குற தேவன் என்று உங்களுக்கு நினைவு வருமா? எத்தனை பேர் இருக்கு? உழுவ போற சமயம் எல்லாம் அவர் கை கொடுத்து தூக்குற தேவனாக காணப்படுகிறார். ஆகையால் அருமையானவர்களே, அவரை மறந்துடாதீங்க. நீங்க தூங்கும் வேலையில கூட இயேசுவேன்ட்டு போய் ஒரு சின்ன ஜெபத்தோட போய் படுங்க. விழிக்கும் பொழுது கூட ஆண்டவரே என்று சொல்லிட்டு நீங்க எழுதுறீங்க. ஆண்டவர் ஒரு பெரும் ஆசீர்வாதமாக உங்க வாழ்க்கையில இருப்பார். அடுத்த காரியமாகப்பட்டது, எப்போதும் நீங்க படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேலையிலும் சரி, தூங்குற வேலையிலும் சரி, எப்பொழுதும் தேவனை நாம் நினைவு கூர்ந்தே நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் நெருங்கி நடக்க அவருடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகையால் அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாம் நாளைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும் வேலையில கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். Amen. Amen. Short and sweet.
மீன் சொன்னது வந்து நம்ம இந்த வருஷம் என்ன உற்சாகப்படுத்துறதா நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி சீர்படியாக அவர்கள் தேட வேண்டும், மூலமாக அவர்கள் ரசிக்க வேண்டும், செபிக்கிறது மூலமாக இருந்தவுடனே அவங்க சொன்ன இயேசு தேடுனா அவங்களோட சிந்தனை என்ன செய்யறாங்க என்றால் பூமியின் காரியத்தில் வைக்காதபடிக்கு முதலாவது அந்த சிந்தனை தேவனுடைய காரியத்தில் வைக்க அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. அதான் பைபிள் சொல்லுது, நம்ம பூமிக்கு அடுத்த காரியத்தை நம்ம தேடாதபடிக்கு பரத்துக்கு அடுத்த காரியத்தை நம்ம தேட வேண்டும். எங்கே கிறிஸ்துவானவர் இருக்கிறார் அங்கே நம்ம சிந்தனை இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்துவார். ஏன்னா நெருப்பம் நன்றி சுவாமி, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்கள்.